டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பற்கள் தொடர்பான பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. பற்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எதனால வருது, இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய பல் பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில என்னென்ன மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ குழந்தைகளுக்கு எல்லாம் கூட பார்த்தோம்னா பேஸ்ட் நிறைய வச்சு பிரஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வாய்ப்பகுதியில புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் நமக்கு உடலுக்கு தீங்கு தர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நேச்சுரலா நம்ம மூலிகைகளை பயன்படுத்தி பல் துலக்கும் போது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் தருது. இதனால நமக்கு கண்டம் மற்றும் சிரசு, தலை மற்றும் கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய அந்த வலிகளை போக்குவதற்கு, பிரச்சனைகளை போக்குவதற்கும் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாவே பார்க்கும்போது பற்கள் தொடர்பான வலிகள் இருக்கு, பல் வலிகள் இருக்கு, பல் கூச்சம் இருக்கு, ஒரு சிலருக்கு கேவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும், பற்கள்ல குழிகள் இருந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு நேச்சுரலா நம்ம என்னென்ன வழிமுறைகள், மூலிகைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம உடல்ல ஆசிட் அதிகமா செக்ரேட் ஆயிட்டு தான் இருக்கும். இது அளவுக்கு அதிகமாகும் பொழுதுதான் இந்த பற்கள்ல கேவிட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை நமக்கு ஏற்படுது. பற்கள்ல கேவிட்டிஸ் ஏற்பட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். என்னன்னா பற்கள் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகுதுங்க, ஈஸியா உடையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆசிட் அதிகமாகும் போது நம்ம பற்களும் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ஒரு சிலருக்கு மவுத் அல்சர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நாக்கு பகுதியில புண்கள் இருக்கும், கண்ண பகுதியில, தாடை பகுதியில எல்லாமே நமக்கு புண்கள் ஏற்படும். நாக்கு பகுதி, கண்ண பகுதியில எல்லாமே நமக்கு புண்கள் ஏற்படுது. இதை சரி செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறைந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம்னா அதிகமான இந்த பாதிப்புகள், பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வர முடியும். இல்ல திரும்ப திரும்ப நமக்கு பல் சொத்தை வருது, இந்த பிரச்சனைகளும் இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகள் மற்றும் அந்த பல் பொடிகளை நம்ம பயன்படுத்தலாம். சிலருக்கு பார்த்தோம்னா இந்த ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். வாய்ப்பகுதியில் ஏதாவது புண்கள் இருந்து பேசும்போது ஒரு மாதிரி பேட் ஓடர் வர்றத பாக்குறோம். பேட் ஓடர் வருதுனாலும் அதை சரி செய்யறதுக்கும் நம்ம சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன், அதாவது ஈறுகளில் வீக்கம், இரத்த கசிவு ஏற்படுறது, இது எல்லாமே இருக்கும். ஈறுகளில் வீக்கம், இரத்த கசிவு இது இருந்துச்சுன்னா நமக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள் நம்ம வாய்ப்பகுதியில ஏற்படுது. வாய்ப்பகுதியில தொடர்ந்து பல பிரச்சனைகள் இந்த மாதிரி வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பேசிக்கா பார்த்தோம்னா இந்த ஆயில் புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, எண்ணெய் கொப்பளிப்பு. இந்த எண்ணெய் கொப்பளிப்பை நம்ம பயன்படுத்தும் பொழுது தொடர்ந்து வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகுது, கேவிட்டிஸ் நமக்கு குணமாகுது, வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் நமக்கு குணமாகுது. இதுல பொதுவாக ஆயில் புல்லிங் பண்ணும்போது நல்லெண்ணெய் எடுத்து நம்ம வாயில போட்டு நல்லா கொப்பளிக்கணும். இதனோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் அந்த எண்ணெயிலோட கலந்து அதுக்கப்புறம் நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா வாயில இருக்கக்கூடிய புண்கள் ரொம்ப எளிமையாக, ரொம்ப சீக்கிரம் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஈறுகளில் வீக்கம், ரணங்கள், வாயில ரணங்கள் இருந்துச்சுனாலும் அது நமக்கு குணமாகுது. அதுக்கப்புறம் நம்ம பல் துலக்குவதற்கு ரொம்ப சிம்பிளா பயன்படுத்தக்கூடிய பற்பொடிகளை பயன்படுத்தலாம். அதாவது மூலிகைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய பற்பொடிகளை நம்ம பயன்படுத்துறோம். மூலிகைகள் சேர்ந்து இருக்கக்கூடிய பற்பொடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இது கருவேலம் பட்டை, கருவேலம் பொடி நமக்கு தேவைப்படும். இதனோட கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிஃபலா, இது மூன்றும் நம்ம எடுத்துக்கணும். கருவேலம் பட்டை பொடி, திரிபலா பொடி இதுவும் நம்ம எடுத்துக்கணும். இதனோட இந்துப்பு சேர்த்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம், கிராம்பு, லவங்கப்பட்டை, கொட்டைப்பாக்கு, இது எல்லாமே சேர்த்து எடுத்துட்டு நம்ம நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இதுல நம்ம பல் துலக்கும் போதே நம்ம பற்களில் இருக்கக்கூடிய, ஈறுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஈறுகளில் இருக்கக்கூடிய ஈறு வீக்கம், பற்களில் இருக்கக்கூடிய பல் வலி, பல் ஆட்டம், இது எல்லாமே குணமாவதற்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த டூத் பவுடரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரஷ் பண்ணிட்டு
நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. ஒரு சிலருக்கு தொண்டை பகுதியில அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்து இதனாலயும் வாய் பகுதியில கண்ண பகுதியில இருக்கக்கூடிய அந்த தசைகள்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். இதற்கு என்ன பண்ணலாம்னா கல்லுப்பு, ஸோ வெந்நீர்ல கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இது வந்து ஒரு 5 ml அளவுக்கு இந்த தண்ணீர்ல கலந்து வாய் கொப்பளிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வரும்பொழுது வாய்ப்பகுதியில இருக்கக்கூடிய அதிகமான புண்கள், ரணங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வாய்ப்பகுதியில இருக்கக்கூடிய பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகணும். பொதுவாகவே இந்த அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா வாயில புண்கள் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் ஆசிட் தான் நமக்கு வாய் பகுதியில ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப வயிறு பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு சரியாகணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கணும். ரொம்ப காரமா இல்லாத உணவுகள், தினமும் கொஞ்சம் தேங்காய் பாலோடு ஏலக்காய் சேர்த்து நம்ம குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ண வயிறு பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிட்டே வரும். அதே மாதிரிதான் வாய்ப்பகுதியில இருக்கக்கூடிய புண்களும் நமக்கு குணமாகுது. ஸோ பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது, ஏன்னா இந்த டூத் பவுடர்லாம் குழந்தைகள் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பக்க விளைவுகள் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பற்பொடிகள் நேச்சுரலா நம்ம ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பல்லாட்டம், ஈறு வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.